வணக்கம். இன்றைய நாள் முழுவதும் இலங்கையில பேசப்படுகின்ற ஒரு செய்தி என்பது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு போலீசாருடைய முக்கியமாக போதைப் பொருள் கடத்தல் தொழிலை மேற்கொண்டார், குற்றவியல் கும்பல்களை வைத்து அதனுடைய தலைவராக செயற்பட்டார் என்று பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த கணேமுல சஞ்சீவ கண்டிப்பாக இவருடைய செய்திகளையும் இவர் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பான இருக்கிற விடயங்களையும் இதற்கு முற்பட்ட பல செய்திகள் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு குற்ற பின்னணியை கொண்ட ஒரு நபராகத்தான் இவர் பார்க்கப்படுகின்றார். இன்றைய தினம் காலை வேளையில பூசா சிறைச்சாலையிலிருந்து இவர் வழக்குக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகிறார். போலீசாருடைய பாதுகாப்போடு வந்திருக்கக்கூடிய தருணத்துல நீதிமன்ற வளாகத்தினுடைய 5ஆம் இலக்க நீதிமன்றத்துக்கு முன்பாக வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்பது இடம்பெற்றிருக்கிறது. சம்பவ இடத்துல இருந்து என்னதான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் சம்பவ இடத்திலேயே அவர் பலியாக இருந்தார் என்ற முறையும் அறிய முடிந்திருக்கின்றது. அதே நேரத்துல ஆரம்ப கட்ட விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில முதற்கட்டமாக சில காணொலிகள் வெளியாக இருந்தது. குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கின்ற அந்த சந்தேக நபர் நீதிமன்ற வளாகத்துக்குள் வருகின்ற நேரம் ஒரு சட்டத்தரணியுடைய வேடமிட்டு நீதிமன்றத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய விடயம் என்பது ஆரம்பத்தில் தெரிய வந்திருந்தது. இவர் நீதிமன்றத்துக்கு துப்பாக்கியை கொண்டு வருவதற்காக அவர் சட்ட புத்தகங்களை பயன்படுத்தினார். சட்ட புத்தகங்கள்ல இந்த திரைப்படங்கள் சிலவற்றில் நீங்க பார்த்திருப்பீர்கள். எதையாவது பொருளை மறைப்பதற்காக அதே வடிவத்துல புத்தகங்கள்ல சில துளைகளை இட்டு அதற்குள்ள கொண்டு வைப்பது போல நீதிமன்ற வளாகத்துக்குள்ள சட்ட புத்தகத்துல சில துளைகளை இட்டு அதற்குள்ள துப்பாக்கியை வைத்து கொண்டு வந்திருக்கின்றார் என்ற விடயம் ஆரம்பத்துல தெரிய வந்திருந்தது. இப்போது இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு முன்பாக செய்திகளை அவதானிக்கின்ற நேரத்துல முக்கியமாக கிடைத்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில இறுதியாக ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அந்த ஊடக சந்திப்புல போலீசார் இந்த குறித்த சந்தேக நபரோடு இன்னும் ஒரு பெண் சட்டத்தினுடைய வேடமிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள வந்ததாகவும் குறித்த பெண்ணிடம் இருந்துதான் இவர் கைத்துப்பாக்கியை பெற்றிருக்கின்றார் என்ற விடயமும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. என்னதான் போலீஸ் பலத்த பாதுகாப்பு என்பது நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருந்திருந்தாலும் கூட துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கக்கூடிய சந்தேக நபர் அந்த இடத்தை விட்டு தப்பி சென்றிருக்கின்றார் என்றது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது இளைஞருடைய பாதுகாப்பு கேள்விகளையும் பயத்தையும் ஏற்படுத்தும் என்பது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த விடயங்கள் இருக்கின்ற நேரம் அண்மையில் இந்த மன்னாரில் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு விடயத்தை கதைத்திருக்கிறார். முக்கியமாக இந்த சம்பவம் சார்ந்தவர் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற நேரம் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் உரையாற்றுகின்றார். இந்த பாதுகாப்பு என்பது எல்லா தனிநபர்களுக்கும் நாட்டில் இருக்கு என்பது உரையாற்றி ஒரு சிறிது நேரத்துக்குள்ளேயே ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள துப்பாக்கி சூட்டு சம்பவம் என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதாக ஒரு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விடயம் சார்ந்த இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாமல் ஆக்குவது தொடர்பாக நீங்க எல்லாம் என்ன திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை காட்டிலும் இந்த பிம்பம் இலங்கை என்றால் இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள் நடைபெறுகின்ற ஒரு நாடு என்பதை சர்வதேசத்தினுடைய பார்வையில இருக்கும். எனவே இதை நீங்க வெளிப்படுத்துகின்ற வகையிலேயா நாட்டை வைத்திருக்கின்றீர்கள் என்பது போல பல கேள்விகள் எழுப்பியிருந்தால் அதன் போதுதான் நாடாளுமன்றத்திற்கு முன்பாக மன்னார்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அடுத்தபடியாக இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளேயே ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்பது இடம்பெறுமாக இருந்தால் மக்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதாக ஒரு பெரிய கேள்வியை அவர்கள் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் அவர் சொன்ன விடயம் குறித்த நபர் பற்றி அவருடைய நடத்தை பற்றியோ அவர் செய்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் பற்றியோ நான் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுமாக இருந்தால் பாதுகாப்பு பற்றி கேள்விகள் எழும் என்பதாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இவர் சொன்ன விடயங்கள் இது முக்கியமான ஒரு விடயம் தான். குற்ற பின்னணி இருக்கக்கூடியவர் சந்தேக நபர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை என்றால் வெளியிடங்கள்ல தனிநபர்கள் எப்படி பாதுகாப்போடு பயணிப்பார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வியை அண்மைய நாட்கள் நாங்கள் சில காணொலிகளையும் உங்களுக்காக சொல்லியிருந்தோம். இலங்கையில ஜனவரி மாதத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி இந்த மாதம் வரைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய 14வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல 10க்கும் அதிகமானவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் எல்லாம் அவதானிக்கின்ற நேரம் சட்டத்தை இன்னும் அதிகமாக இறுக்கப்படுத்த வேண்டிய தேவை. அதே நேரம் நாடு பூராகவும் இராணுவத்தினர் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால்
அதிகளவான இந்த வரவு செலவு திட்டத்திலும் கூட அதிகளவான தொகை என்பது பாதுகாப்புக்காகத்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இப்படியான செயல்கள் நடைபெறுமாக இருந்தால் அதுக்கான துப்பாக்கிகள் எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகிறது, யார் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், புதிய புதிய திட்டங்கள் கைதுக்காக கொண்டு வந்து என்ன பிரயோசனம் என்பது போல கேட்க ஆரம்பிக்கிறது. இந்த சம்பவத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய T56 ரக துப்பாக்கி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவர்கள் போன்றிருக்கின்ற பல செய்திருக்கக்கூடிய அரசியல் பொருளாதார பிழைகள் தான் தற்போது இலங்கை இப்படியான பாதிப்புகளை எதிர்நோக்குவதற்கு காரணம் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கின்ற நேரத்தில் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம் போராட்டம் மூலமாக இதற்கு முன்பாக மக்களுடைய எழுச்சி போராட்டங்கள் மூலமாக ஆட்சியிலிருந்து ஊழல் பாதைகளை அகற்றிய நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அதை பயன்படுத்தி ஆட்சிக்குள்ள வந்திருந்த தருணத்துல தனக்கு பணமும் இல்லை, மக்களுடைய வாக்குகளும் இல்லை என்று அவர் சொன்ன நேரங்கள்ல அவரை பார்த்து சிரித்தவர்கள் கூட நாடாளுமன்றத்துக்குள்ள தற்போது இருந்து வருகின்றார்கள். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறாமல் இருந்தது, அதை அவர் தள்ளி வைத்திருந்தார். அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என்று பல காரணங்களை சொல்லியிருந்தது. போலீசாரையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே இப்படியான விஷயங்கள், அதுல அவர் சொன்ன விஷயம் உள்ளூராட்சி மன்றத்தை தேர்தலை நடத்தாமல் போனதுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்க முடியாது, அதே போல அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாக்குகளை சேகரிப்பதற்கான காகிதங்கள் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பல விடயங்களை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்படிப்பட்ட விடயங்களில் நிறைய மோசடி இடம்பெற்றிருப்பதாகவும் இவர்கள் செய்திருக்கிற பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள் தான் தற்போது இலங்கை இப்போது சவால்களை எதிர்நோக்குவதற்கு காரணம் என்பதாக சொல்லியிருக்கிறது. இப்போதைய அரசாங்கம் இதற்கு முன்பாக இருந்திருக்கின்ற அரசாங்கங்கள் மீது தான் தொடர்ச்சியாக தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். ஆக்கப்பூர்வமாக இனி வருகின்ற நாட்களில் என்ன செய்ய போகின்றார்கள் என்பது பற்றியிருக்கின்ற விளக்கங்கள் இதுவரைக்கும் இந்த இடத்திலையும் அவ்வளவு பெரிதாக வழங்கவில்லை. பல இடங்கள்ல நாட்டுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதனுடைய வகையில 168 அபிவிருத்தி திட்டங்கள் இப்போது கண்டியில மேற்கொள்ளப்பட போகிறது. அதுல 13 அபிவிருத்தி திட்டங்கள் கண்டியுடைய நகர் பிரதேசங்கள்ல மேற்கொள்ளப்பட போவதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கின்றது. கண்டியை பொறுத்தவரையில அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடம். இலங்கையே அதிகளவாக சுற்றுலா வருமானத்தை நம்பி இருக்கின்ற ஒரு நாடுகள்ல ஒன்று. எனவே இந்த நேரத்துல சுற்றுலா பயணிகளை நாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் புதிய புதிய விஷயங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் ஒரு பங்காக இது மேற்கொள்ளப்படலாம். எனவே இந்த அபிவிருத்தி திட்டம் என்பது 2035ஆம் ஆண்டு நிறைவடையக்கூடிய வகையில வேலை திட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த அபிவிருத்தி திட்டம் என்பது 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இது மேற்கொள்ளப்பட போவதாகவும் இந்த திட்டங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. போக்குவரத்து வேலை திட்டங்களை அபிவிருத்தி செய்வது, அதே நேரத்தில் கண்டியினுடைய கலாச்சாரத்தையும் அதனுடைய நாகரிகங்களையும் அதனுடைய சமய விழுமியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த அபிவிருத்தி திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட போவதாக தற்போது தெளிவுபடுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் பற்றியும் இதற்கு முன்பாக சொல்லியிருக்கின்ற செய்திகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.